ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் ஹல்லேலூயா என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். ஆமென். இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் ஹல்லேலூயா பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்ற தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்றால், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மனிதனும் வேதனையோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தமே அல்ல. ஆமென். வியாதிக்கு காரணம் தேவன் அல்லவே அல்ல. தேவன் ஒருபோதும் மனிதனுக்கு வியாதியை கொடுக்கிறவர் அல்ல. ஆமென். ஒருபோதும் மனிதனை தேவன் வியாதியினால் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருபோதும் மனிதனை தேவன் வியாதியினால் அவனுக்கு படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறவரும் அல்ல. ஏனென்றால் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அற்புதராகவே இருக்கிறார். அவர் தகப்பனை போன்ற ஒரு இருதயத்தை உடைய ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஆமென். வியாதியை யாரு கொண்டு வருகிறார்? பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் விழுந்து போனதுதான் மனுஷன், பாவத்தில் விழுந்து போனதுதான் பிரச்சனைகளுக்கும் வியாதிகளுக்கும் மனுஷனுடைய கவலைக்கும் பயத்துக்கும் காரணம் என்று வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதன் பாவம் செய்தவுடனே தேவனுடைய பிரசன்னம் அவனை விட்டு போய்விட்டது. தேவனுடைய பிரசன்னம் அவனை விட்டு போன உடனே அவனுக்குள்ள முதல்ல வந்த உணர்வு என்ன தெரியுமா? பயம் என்கிற உணர்வு அவனுக்குள்ள வந்தது. ஹல்லேலூயா. தேவன் பயத்திற்கு காரணர் அல்லவே அல்ல. அதனால தான் ஆண்டவர் வசனத்தில் 365 முறை எழுதி வைத்திருக்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று 365 முறை ஆண்டவர் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால், பிசாசு அன்னைக்கு மனுஷனுக்குள்ள பயத்தை கொண்டு வந்தான். இன்றைக்கு தேவன் தம்முடைய வார்த்தையினாலே மனிதனுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி அவனுக்கு சுகத்தை கொண்டு வருகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு? ஆமென். தேவன் சுகத்தை கொண்டு வருகிற தேவன். அவரிடத்துல சுகம் இருக்கிறது. ஆண்டவரிடத்துல தான் என்ன இருக்கிறது? சுகம் இருக்கிறது. டாக்டர்கிட்ட சுகம் இல்லை, மருந்துகளிலே சுகம் இல்லை, அதெல்லாம் தேவைதான். ஆனாலும் பூரண சுகம் ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவரே ரண வைத்தியர், அவரே பரம வைத்தியர், அவரே கீலேயோத்தின் பிசின் தைலமாக இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமடைகிறோம் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். காரணம் என்ன தெரியுமா? வசனத்தில் வாசிக்கிறோம், ஆமென். மனிதனுடைய பாவத்தினாலே மனிதனுக்குள்ளே பயம் வந்தது. மனிதனுடைய பாவத்தினாலே மனிதனுக்குள்ளே தோல்வி வந்தது. மனிதனுடைய பாவத்தினாலே மனிதனுக்குள்ளே வீழ்ச்சி வந்தது. மனிதனுடைய பாவத்தினாலே மனிதனுக்குள்ளே ஹல்லேலூயா வேதனைகள் வந்தது. மனிதனுடைய பாவத்தினாலே இந்த பூமியிலே சாபம் வந்தது. ஹல்லேலூயா. வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரே மனிதனால் இந்த உலகத்துக்குள்ளே பாவம் வந்தது. அதே போல ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது. அதே போல ஒரே மனிதனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்து சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பிதாவினுடைய சித்தத்தை சிலுவையிலே நிறைவேற்றி அவர் பூரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்ததினாலே இன்றைக்கு நம் எல்லாருக்கும் ஹல்லேலூயா பாவம் அல்ல, பாவத்துக்கு பதிலாக தேவன் நமக்கு ஜீவனை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நமக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறார்? ஜீவனை கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற வியாதிகள் எல்லாம் விலகி போய் விடுகிறது. ஹல்லேலூயா,
ஆமென். இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த ஸ்திரியானவள் 12 வருடமாய் பெரும் பாடு உள்ளவளாய் இருந்தாள். எப்படிப்பட்ட பாடு? பெரும் பாடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பெரும் பாடு, வாழ்க்கை பெரும் பாடாக இருக்கிறது. துன்பத்திலும் உபத்திரமும் அவர்களை பாடுபடுத்துகிறது. ஹல்லேலூயா. அவளுக்கு மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்கிறாள். வசனத்தில் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. எத்தனை வருடம்? ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. அப்படின்னா 12 ஆண்டுகள் வேதனையோடு எத்தனை வைத்தியர்களை அவர் சந்திருப்பாள், எத்தனை மருந்துகளை அவள் சாப்பிட்டிருப்பாள், எத்தனை பேரை அவள் சந்தித்திருப்பாள். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக வைத்தியர்களால் அவள் என்ன பண்ணி கொண்டிருந்தா? ஆமென், வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. 26வது வசனம், தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும். இரண்டாவது, அவளுடைய வாழ்க்கையில அவளுக்கு உண்டானதை எல்லாம் செலவழித்தாள், எல்லாவற்றையும் செலவழித்தாள். தனக்கு திராணி இருக்கிற வரைக்கும் பணத்தை எல்லாம் செலவழித்து வைத்தியர்களிடத்துல போய் வைத்தியம் பார்த்தாள். ஒரு இடத்திலும் அவளுக்கு என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கவில்லை. ஒரு இடத்திலும் அவளுக்கு என்ன கிடைக்கல? விடுதலை கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததா வாசிக்கிறோம், சற்றாகிலும் குணமடையாமல், சற்றாகிலும். ஹல்லேலூயா. எவ்வளோ மருந்துகள், மாத்திரைகள், டாக்டர்ஸ், எத்தனையோ வைத்தியர்கள், மந்திரவாதிகள், எத்தனையோ குறி சொல்லுகிறவர்கள், ஜோசியர்கள், அவர்கள் சொல்லி இவர்கள் சொல்லி எல்லா இடத்துக்கு போயும் அவளுக்கு ஒரு இடத்திலும் சற்றாகிலும் குணம் கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. மனுஷனுடைய பிரயாசம் எல்லாம் இன்னைக்கு அநேக நேரத்தில் தோல்வியிலே முடிவடைகிறது. நம்முடைய முயற்சிகள் எல்லாம் அநேக நேரத்தில் தோல்வியிலே முடிவடைகிறது. ஹல்லேலூயா. முயற்சி செய்வது நல்லது, முயன்று பார்ப்பது நல்லது. ஆனால் எல்லா நேரத்திலும் முயற்சிகள் கை கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அதிக வருத்தப்படுகிற பொழுது, சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற அவளுடைய வாழ்க்கையில் என்ன வந்தது? இப்போ வருத்தம், வேதனை, கண்ணீர், துன்பம். ஆண்டவரே, இந்த வியாதிக்கு ஒரு மருந்து இல்லையா? இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லையா? என் வாழ்க்கையின் போராட்டத்திற்கு ஒரு முடிவு இல்லையா என்று சொல்லி அவள் வேதனையோடு இருக்கிறாள். ஹல்லேலூயா. ஆமென். தலைவலி வந்தாதான் தெரியும். தலைவலிக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, தலைவலி தானே, தலைவலி வந்தாதான் தெரியும். வயிற்று வலி தானே, வயிற்று வலி வந்தாதான் தெரியும். ஹல்லேலூயா. வலியும் வேதனையும் தேவன் மனுஷனுக்கு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. தேவன் மனுஷனை, ஆதாம் ஏவாளை அழகாக படைத்து அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். பிசாசு உள்ள வந்து அவர்களை பாவம் செய்ய வைத்து தேவனுக்கு விரோதமாக, ஆமென், தேவனுடைய திட்டத்தை சீர்குலைக்கும்படியாக தேவனுக்கு விரோதமாக அவர்களை எழுப்பிவிட்டு பாவம் செய்ய வைத்து தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டான். ஹல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த மாலை நேரத்தில் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே போகும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்து விடுகிறது. எப்பொழுதும் நம்ம எங்க இருக்கணும் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வியாதி இல்லை, பிரச்சனைகள் இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த பூமியில சாபம் இல்லை. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனோடு கூட உலாவி கொண்டிருந்தார்கள், தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது பிசாசினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்களோ, எப்பொழுது பாவத்திற்கு செவி கொடுத்தார்களோ, உலகத்து காரியத்திற்கு செவி கொடுத்தார்களோ, பிசாசின் தந்திரமான காரியங்களுக்கு ஆதாமும் ஏவாளும் செவி கொடுத்தார்களோ, அப்பொழுது அவர்கள் விழுந்து போய் நிர்வாணிகளாகி, ஆமென், தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு மனுஷனுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பூமியில் இருக்கிற இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷனுடைய வீழ்ச்சி, மனுஷனுடைய வீழ்ச்சி. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இயேசு மனிதனை ரட்சிக்க வந்தார், இயேசு மனிதனை மீட்க வந்தார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து, நரகத்தின் அக்கினியிலிருந்து மனிதனுக்கு மீட்பை கொடுக்க இயேசு வந்தார். ஹல்லேலூயா.
ஒருவேளை நீங்க இயேசுவை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம், பலமுறை இயேசுவை குறித்து நீங்கள் படித்திருக்கலாம், அறிந்திருக்கலாம். திரும்பவும் இன்னைக்கு மாலை நேரத்தில் ஆண்டவர் இயேசு அவருடைய சமூகத்துக்கு நேரம் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவரிடத்தில் வரும் பொழுது நடக்கிறது என்ன? வசனத்தில் வாசிப்போம். ஆமென். 27வது வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இந்த சகோதரி யாரை குறித்து கேள்விப்படுகிறாள்? இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசுவை குறித்து எல்லாரும் கேள்விப்படணும். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் சுகம் இல்லை, எந்த மனுஷனுக்கும் ஆரோக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வருத்தத்தில், வியாதியில, பலவீனத்தில், தோல்வியின் வாழ்க்கையில் இருக்கிறார்கள். இயேசுவை குறித்து எல்லாரும் என்ன செய்யணும்? கேள்விப்படணும். ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவினிடத்தில் வரும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? இளைப்பாறுதல். ஆமென். இந்த ஸ்திரீக்கு என்ன இருந்தது? வருத்தம். வைத்தியர்களினால் பணமெல்லாம் செலவழிந்து போய் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வருத்தம் அவளுக்கு. அதுக்கு முன்னாடி வியாதியினால வருத்தம், அதுக்கு பின்னாடி பணமெல்லாம் செலவழிந்து போய் இப்ப பணம் இல்லாம வருத்தம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. மத்தேயு 11:28. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. இயேசு உங்களை இந்த மாலை நேரத்தில் அவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எதற்கான அழைப்பு தெரியுமா? நீங்க அவரிடத்தில் வாங்க, அவர் அருகில் வாங்க, அவர் பக்கத்துல வாங்க. அவரிடத்தில் வரும் பொழுது நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்ன? ரெஸ்ட், ஓய்வை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, இந்த ஸ்திரீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். எது நிமித்தம் வருத்தம்? வியாதி என்னும் வருத்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வியாதியின் வருத்தம், கடன் என்கிற வருத்தம், கவலை என்கிற வருத்தம், ஹல்லேலூயா, தோல்வி என்கிற வருத்தம், வாழ்க்கை வாழ்ந்தது போதும் என்கிற ஒரு வருத்தம், பிள்ளைகளை குறித்து நினைக்கும் பொழுது வருத்தம், வாழ்க்கையில வேலை இல்லைன்றது ஒரு வருத்தம், வாழ்க்கையில எனக்கு நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லையே என்று நிறைய பேருக்கு ஒரு வருத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது, இயேசுவினிடத்தில் வரும் பொழுது உங்களுடைய வருத்தங்களை தேவன் இளைப்பாறுதலாய் மாற்றி விடுகிறார். ஆண்டவர் என்னவா மாற்றாரு? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்ன? ஓய்வு. நிறைய பேருக்கு பாவத்தினால் வருகிற வருத்தம், பாவம் செய்து செய்து அந்த பாவம் அவர்களை வருத்தி கொண்டிருக்கிறது. அந்த பாவம் செய்யாம அவங்களால என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அந்த பிசாசு அவர்களை பாவத்தில் அடிமைப்படுத்தி விட்டான். அவர்கள் விடுவிக்கப்பட முடியவே முடியாது. அவர்களை விடுவிக்கிறதுக்கு ஒரே ஒருவர் தான் இருக்கிறார், இயேசு. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து அவருக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் தான் இயேசு. நாம் அவரிடத்தில் வரும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? இளைப்பாறுதல், ரெஸ்ட் கொடுக்கிறார் ஆண்டவர். காபா ராதா ஷாந்தா ராபா. இன்னைக்கு மாலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வருத்தங்களையும் ஆண்டவர் நீக்கி போட போகிறார். உங்க வருத்தங்கள், நீங்க எவ்வளோ வருத்தப்பட்டீங்களோ, எவ்வளோ வேதனைப்பட்டீங்களோ, உங்க வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, இந்த வியாதியை குறித்து எவ்வளவு வருத்தப்பட்டீர்களோ எல்லா வருத்தத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு இளைப்பாறுதலாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டு அந்த ஸ்திரீ ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். நிறைய பேர் கேள்விப்படுகிறோம், ஆனா தீர்மானம் எடுப்பதில்லை. ஹல்லேலூயா. நாம் கேள்விப்படுவதோடு நிறுத்திவிடக் கூடாது, தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம் தெரியுமா? அவரை போய் நான் சந்திப்பேன். ஹல்லேலூயா. அவரை சந்திக்கணுங்கிற ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு. நான் யாரை சந்திக்க வரேன்? இங்க கர்த்தரை சந்திக்க வரேன், இயேசுவை சந்திக்க வரீங்க இங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மனுஷன் பேசுற சத்தத்தை நீங்க கேட்க வரல, தேவனை சந்திக்க இந்த இடத்திற்கு நீங்கள் வருகிறீர்கள். நீங்க இந்த இடத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுக்கிறார்.
ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில வருகிறது. ஆண்டவருடைய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில வருகிறது. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாலை ஆராதனை ஆரம்பித்த ஒரு 3 மாதங்கள் கழித்து ஒரு சகோதரி இந்த இடத்துக்கு வந்தாங்க. அவர்கள் வரும்பொழுது மிகுந்த வேதனை, வருத்தம், அப்படி வாழ்க்கையில் மிகுந்த துன்பம், வயிற்றில் பிரச்சனையோடு இந்த இடத்துக்கு வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்து அந்த சகோதரிக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த சகோதரிக்குள்ள இருக்கிற அசுத்தாவிகள் எல்லாம் வெளியே போய் அந்த சகோதரியுடைய வயிற்றில் இந்த கட்டிகள் அப்படியே ஆண்டவர் அப்படியே மறைந்து போடு. இதே இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்தார். கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது, தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க வரும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ஒரு தீர்மானத்தோடு வரணும். இன்னைக்கு நான் ஆண்டவரை சந்திக்க போகிறேன். சர்ச்சுக்கு போறேன்னு வரக்கூடாது, இயேசுவை சந்திக்க போகிறேன். ஹல்லேலூயா. சர்ச்சுனா ஒரு பாரம்பரியம் ஆயிரும், அப்படி வரக்கூடாது. நான் யாரை சந்திக்க போறேன்? இயேசுவை சந்திக்க போகிறேன். இந்த ஸ்திரீ ஒரு தீர்மானம் எடுக்கிறாள் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. தீர்மானங்கள் உங்க வாழ்க்கையில் இங்க என்ன எடுக்கணும்? தீர்மானம் எடுக்கணும். கேள்விப்படுறதோடு நிறுத்தக்கூடாது. எல்லாருக்கும் இயேசு நல்லவர்னு தெரியும், இயேசு பெரியவர்னு தெரியும், இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறவர்னு தெரியும், இன்றைக்கும் இயேசு பெரிய காரியங்களை செய்கிறார் என்று தெரியும், இன்றைக்கும் இயேசு மனிதனை வாழ வைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் நமக்கு தெரியும். அதோடு நிறுத்திவிடக்கூடாது. நாம் இயேசுவிடத்தில் வருவதற்கு ஒரு தீர்மானம் தேவை. மாலை நேரத்தில் ஆண்டவருடைய ஆராதனைக்கு வருவதற்கு நமக்கு என்ன தேவை? ஒரு தீர்மானம் தேவை. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு மாலை நேரத்தில் நான் இயேசுவை சந்திக்க போகிறேன், நான் இயேசுவை தொட போகிறேன். ஹல்லேலூயா. அவள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நான் இயேசு என்னை தொடுவதற்கு நான் காத்து கொண்டிருக்க போவதில்லை, நான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி நீங்க தீர்மானத்தோடு வரும் பொழுது இங்க இருக்கிற வல்லமை உங்களை தொடும், இங்க இருக்கிற அபிஷேகம் உங்களை தொடும், இங்க இருக்கிற இயேசு உலாவிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் அவர் தொடுவார். ஹல்லேலூயா. நீங்க வரும்பொழுதே ஒரு தீர்மானத்தோடு வரணும். ஏதோ ஒரு ஆராதனைக்கு போறோம், ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போறோம் அப்படின்னு நீங்க நினைச்ச கூடாது, வரக்கூடாது. வரும் பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு உங்க பிரசன்னத்துக்கு நான் வரேன் சுவாமி. இன்னைக்கு அந்த பிரசன்னத்துல அந்த பிரசன்னத்தை நான் தொட போறேன் ஆண்டவரே, அந்த அபிஷேகத்துக்குள்ள நான் கடந்து போக போறேன் ஆண்டவரே, அந்த மகிமைக்குள்ள நான் கடந்து போக போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி தீர்மானத்தோடு வரும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அந்த இடத்துல இருக்கிற பிரசன்னம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைத்து போடுகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகள் மாறுவதற்கு உங்களுக்கு 1000 வைத்தியர்கள் தேவையில்லை, ஒரே ஒரு தொடுதல் போதும். ஆண்டவருடைய ஒரே ஒரு தொடுதல் எத்தனை வருடத்தின் பிரச்சனையும் ஆண்டவர் மாற்றவர் வல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. வசனத்துல வாசிக்கிறோம், நான் அவருடைய வஸ்திரத்தை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அவள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டா. 12 வருஷமா நான் போராடி பார்த்துட்டேன், எத்தனையோ வைத்தியர்களை நான் சந்திச்சிட்டேன், எத்தனையோ மனுஷனை நான் சந்திச்சிட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில குணமாகல. ஆனால் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். என்ன கேள்விப்படுகிறாள்னா, எல்லாம் சொல்றாங்க இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு தொட்டா நோய்கள் சுகமாகிறது, இயேசு பிசாசுகளை துரத்துகிறார், இயேசு மரித்தவர்களெல்லாம் உயிரடைய செய்கிறார், இயேசு சூம்பின கை உடையவர்களை எல்லாம் ஆண்டவர் சுகமாக்குகிறார், இயேசு முடவர்களை நடக்க செய்கிறார், இயேசு செவிடர்களை கேட்க செய்கிறார், இயேசு மரித்தவர்களை எல்லாம் உயிரடைய செய்கிறவர் என்று சொல்லி அவள் கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் விசுவாசத்தோடு வருகிறாள். ஹல்லேலூயா. 2வது ஆண்டவரிடத்தில் வரும்போது எப்படி தெரியுமா வரணும்? தீர்மானத்தோடு வரணும். 2வது விசுவாசத்தோடு வரணும். என்ன விசுவாசம்? நான் பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்திலிருந்து போக போகிறேன் என்ற விசுவாசம். ஹல்லேலூயா, ஆமென். சும்மா வந்து உட்காந்துட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா எத்தனை வருஷமானாலும் வந்துட்டு உட்காரலாம் போகலாம். வரும்பொழுதெல்லாம் ஒரு தீர்மானத்தோட வருமோ, இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போகிறேன், அவரை நான் தொட போகிறேன். ஹல்லேலூயா. அவர் என்னை தொடர வரைக்கும் காத்துட்டு இருக்காதீங்க, நீங்க அவரை தொடணும். உங்க கரம் அவர்களை தொடட்டும்.
ஏனால் அவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தீர்மானத்தோடு வருகிறார். இரண்டாவது விசுவாசத்தோடு வருகிறார். என்ன விசுவாசம் தெரியுமா? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொடுவேன். இயேசு என்ன தொடணுங்கிற வரல, அவர் இயேசு என்ன சந்திக்கணும்னு வரல, நான் இயேசுவை சந்திக்க வருகிறேன், நான் இயேசுவை நான் தொட வருகிறேன். விசுவாசம் பாருங்க, இதுதான். ஹல்லேலூயா, ஆமென். சிலர் வெயிட் பண்ணுவாங்க, இயேசுவே என்னை எப்படி ஆகிலும் தொடுங்க தொடுங்கன்னுவாங்க. அது ஒரு விசுவாசம். ஆனால் இன்னொரு விசுவாசம், மேலான விசுவாசம் என்ன தெரியுமா? இயேசு என்ன தொடுறாரோ இல்லையோ, நான் அவரை இன்னைக்கு தொட்டுருவேன், நான் அவரை தொட்டு விடுவேன். இரண்டாவது, அடுத்த வசனம் வாசிங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவர் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவ வந்த ஜனக்கூட்டம், அந்த இடத்துல என்ன இருக்குது? ஜனக்கூட்டம். கூட்டத்துக்குள்ள போய் அவ இயேசுவை தொட முடியாது. ஆனாலும் அவள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படி என்ன செய்கிறாள்னா, இயேசுவை தொடுகிறாள். இயேசுவை தொடுகிறாள். எங்க தொடுகிறாள்? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு விட்டாள். ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க. அற்புதங்கள் எப்படி தெரியுமா நடக்குது? எங்க அதிகமா டிமாண்ட் இருக்குதோ அங்கதான் ஆவியானவர் கிரியை செய்கிறார். பரலோகத்தை நம்ம டிமாண்ட் பண்ணும் பொழுது பரலோகம் நமக்காக அற்புதங்களை செய்கிறது. ஹல்லேலூயா. எங்க டிமாண்ட் இல்லையோ அங்க பரலோகம் திறப்பதில்லை. டிமாண்ட்னா புரியுதா? எங்க அதிகமாய் பலவந்தம் பண்ணப்படுகிறதோ அங்கே பரலோகம் திறக்கிறது. நிறைய பேர் சர்ச்சுக்கு போனீங்களா? போனேன். என்ன பண்ணீங்க? பாஸ்டர் பேசினாரு, கேட்டுட்டு வந்தோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அப்படி இல்லை, பலவந்தம் பண்ணணும். யாரை பலவந்தம் பண்ணணும்? பரலோகத்தை பலவந்தம் பண்ணணும். என்னன்னு பலவந்தம் பண்ணணும்? இன்னைக்கு எப்படியாக நான் பெற்றுக்கொண்டு தான் போக போகிறேன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல மிகுந்த கூட்டம். எவ்வளவு கூட்டம்? மிகுந்த கூட்டம். இயேசுவை போய் சந்தித்து ஜெபிக்கிறதுக்கான வாய்ப்புங்க கிடையாது. ஹல்லேலூயா. நிறைய ஜனங்கள் ஏன் நிறைய கூட்டங்களுக்கு போய் ஏமாந்து வராங்க அப்படின்னா, அவங்க வெயிட் பண்ணுவாங்க, இயேசு வந்து அவங்கள தொடணும்னு நினைப்பாங்க. அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கூட்டத்துக்குள்ள முடியாது. ஆனா இவன் தீர்மானம் பண்றா, இயேசு என்ன தொடுறாரா இல்லையோ, நான் இயேசுவை தொடுவேன். ஏன்னா இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க சுகம் உண்டு. இங்கே இயேசு இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய வசனம் இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். நீங்க இந்த இடத்துல சும்மா உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு போகலாம், ஆனா தொட்டு விடுதலையாகி விட்டும் நீங்கள் போகலாம். அது உங்க கையில இருக்குது. இன்னைக்கு ராத்திரி வேளையில, ஹல்லேலூயா, இன்னைக்கு ராத்திரியில மற்றும் இல்லை, நீங்க எப்போ வந்தாலும் இந்த இடத்துல ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறது. நீங்க எப்போ வந்தாலும் இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. நீங்க வரும்பொழுதெல்லாம் சொல்லணும், இன்னைக்கு நான் தேவனை சந்திக்க போகிறேன். வரும்பொழுதெல்லாம் சொல்லணும், இன்னைக்கு ஆண்டவருடைய வஸ்திரத்தை நான் தொட போகிறேன். வரும்பொழுதெல்லாம் எப்படி வரணும்னா, விசுவாசத்தோடு வாருங்கள். ஹல்லேலூயா. அப்படி வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, வசனம் சொல்லுகிற ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரங்களை தொட்டாள். எல்லாம் சொல்லுங்க, தொட்டாள். யார் தொட்டா? அந்த ஸ்திரீ தொடுகிறாள். யாரை தொடுகிறாள்? வஸ்திரத்தை தொடுகிறாள். யாருடைய வஸ்திரத்தை தொடுகிறாள்? தேவகுமாரனாகிய இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறாள். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் வஸ்திரத்திலும் வல்லமை உண்டு. இயேசுவினுடைய ஒவ்வொரு வஸ்திரத்தை அவர் எதை தொட்டா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். இயேசுவை தொடவில்லை, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார். ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, தேவ மகிமை எங்கெல்லாம் இருக்கிறதோ, நல்லா கவனிங்க. தேவ பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்க தொடுவதெல்லாம் விடுதலையாக மாறிவிடும். ஹல்லேலூயா. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க பிரசன்னம் இருக்கிறது. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க சுகம் இருக்கிறது. இயேசு உங்களை தொட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அந்த பிரசன்னத்துக்குள்ள பரலோகத்தை நோக்கி டிமாண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கான விடுதலையை ஆண்டவர் அந்த இடத்துல அனுப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு ராத்திரி வேளையில? வசனத்துல வாசிக்கிறோம் கீழே 29ல, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. உடனே அவளுடைய, உடனே, இமிடியேட். பிரசன்னத்துல என்ன தெரியுமா? ஒன்று தெரிஞ்சுக்கங்க. தேவ பிரசன்னத்துல எல்லாமே போஸ்ட்போன்டு கிடையாது, இம்மிடியேட். உடனே, இம்மிடியேட். ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் தேவ பிரசன்னத்துல வந்தபோது அது பெருக ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்துல தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிட்டது. பிரசன்னத்துக்குள்ள நீங்க வாழ கற்றுக்கொள்ளணும். பிரசன்னத்தை செயல்படுத்த நீங்க கற்றுக்கொள்ளணும். பிரசன்னத்தை எப்படி தெரியுமா செயல்படுத்துவது? தீர்மானங்கள், விசுவாசம்,
பலவந்தம் என்ன பண்ணணும்? வசனத்தை பலவந்தம் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணணும், ஹெவனை ஃபோர்ஸ் பண்ணணும். சில நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் ஹெவனை என்ன செய்து ஃபோர்ஸ் பண்ணுவேன், டிமாண்ட போட்டுக்கிட்டே இருக்கணும் தேவ பிரசன்னத்துல. ஹல்லேலூயா. கீழே வாசிக்கிறோம், உடனே எப்படி தொட்ட உடனே என்னாச்சு? அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. இங்க கரண்ட் இருக்குன்றதுக்கு என்ன ப்ரூஃப் சொல்லுங்க? லைட் எரியுது. ஏன் எரியுதுன்னா அது கரண்டோட கனெக்ட் ஆயிருக்குது. ஒருவேளை இந்த லைட் ஃபியூஸ் போயிருந்தாலும் கரண்ட் இருக்கு, ஆனா அதுதான் ஃபியூஸ் ஆயிருக்குது. அந்த மாதிரி தான் நிறைய பிலீவர்ஸ் ஃபியூஸ் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு கரண்ட் இருக்குது, நம்ம எரியுறது இல்லை. அவருடைய அபிஷேகம் இருக்கு, பிரசன்னம் இருக்கு, சுகம் இருக்கு, வல்லம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது ஒருபோதும் போறதே கிடையாது. நம்ம தான் எங்கேயோ ஃபியூஸ் போயிருக்கிறோம், நம்ம தான் அவரை டச் பண்ணாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய டச் பண்ணும் போது தான் விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை டச் பண்ணணும் ஆண்டவரே, நான் உங்களை தொடணும் ஆண்டவரே. நிறைய பேர் ஆண்டவரே நீங்க என்ன தொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவீங்க, நல்லதுதான். ஆனா இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் மேலான விசுவாசம், விசுவாசத்தினுடைய அடுத்த நிலை. அவர் என்ன தொடர்றது வேண்டாம், நானே அவரை தொட போறேன். ஹல்லேலூயா. நானே அவரை சந்திக்க போறேன், நானே அவரை டச் பண்ண போறேன். ஹல்லேலூயா. ஆமென். கீழே வாசிக்கும் பொழுது அப்படியே அவர்கள் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அபிஷேகம் வரும் பொழுது ஒரு உணர்வு நமக்குள்ள உண்டாகும். ஒரு விடுதலை நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். ஹல்லேலூயா. என்ன உண்டாகுது? உணர்வு. கரண்ட் உங்களை தொடும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு அதே மாதிரிதான் தேவனுடைய அபிஷேகம் நம்மளை தொடும் பொழுது நமக்குள்ள என்ன உண்டாகுது? ஒரு உணர்வு. ஒரு ஹீலிங் நடக்கும்போது ஒரு உணர்வு. ஏன்னா வல்லமை புறப்பட்டு வருகிறது. என்ன புறப்பட்டு வருகிறது? அனாயிண்டிங், பவர் புறப்பட்டு வருகிறது, அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. பாருங்க 30வது வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். உடனே இயேசு என்ன பண்றாரு? இதுதான் விசுவாசத்தினுடைய செயல். பரலோகத்தில் லட்சம் பேர் கோடி பேர் ஜெபம் பண்ணலாம், ஆனா விசுவாசத்தோடு பண்ற ஒரு ஜெபம் பரலோகத்தை தொற்றுது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? நிறைய பேருக்கு இன்னும் புரியல. திரும்ப சொல்றேன், லட்சம் பேர் கோடி பேர் ஜெபம் பண்ணுவான், ஆனா ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம் தேவனை தொட்டு விடுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ ஜனக்கூட்டத்தின் நடுவில் ஜனங்க இருந்த போதிலும் இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசமான தொடுதல் தேவனுடைய வல்லமையை ரிலீஸ் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை ஒவ்வொரு முறையும் நீங்க ஆராதனையில, அபிஷேகத்துல, ஊழியத்துல நீங்க பார்க்கணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே விசுவாசத்தோடு ஆண்டவருடைய காரியங்களை நீங்க செய்ய கற்றுக்கொள்ளணும். அப்பதான் தேவனுடைய வல்லமை வெளியாகும். ஆண்டவர் எப்படி தெரியுமா வச்சுட்டாரு? விசுவாசத்தினால தான். விசுவாசம் இருக்கிறவங்க அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இயேசுவினிடத்தில் போய் இந்த சகோதரி கெஞ்சில, ஆண்டவரே எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கல, தலைமையில கை வைங்கன்னு என்ன செய்யல, ஜெபிக்கல, ஒண்ணுமே பண்ணல. இவ செய்தது விசுவாசத்தோடு ஒரு தொடுதல். விசுவாசத்தோடு ஒரு தொட்டா கூட அவரிடத்துல இந்த வல்லமை புறப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலை நேரத்தில் எத்தனை பேர் விசுவாசத்தோடு தொட போறீங்கன்னு தெரியல. நீங்க விசுவாசத்தோடு தொடுங்க தேவ சமூகத்தை. அவருக்குள்ள இருக்கிற அந்த அனாயிண்டிங் உங்க மேல ரிலீஸ் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். அந்த சுகமளிக்கிற வல்லமை ரிலீஸ் ஆகுறது உங்க சரீரத்தில் நீங்க உணர முடியும். ஹல்லேலூயா. அதான் சொன்ன, லட்சம் கோடி பேர் ஜெபம் பண்ணலாம், மேட்டர் கிடையாது. ஆனா விசுவாசத்தோடு பண்ற ஒரு ஜெபம் தேவனுடைய வல்லமையை உங்களுக்காக விடுதலையாக்குகிறது, வெளிப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அதே மாதிரிதான் தீர்க்க தரிசனமும். யார் விசுவாசத்தோடு இந்த இடத்துல ஆண்டவரே எனக்கான ஒரு வார்த்தையை நீங்க பேசணும்னு வெயிட் பண்றீங்களோ, கர்த்தர் அன்னைக்கு அவங்களுக்கான வார்த்தையை பேசுவார். விசுவாசம் இல்லாத இடத்துல தேவன் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை ரிலீஸ் பண்றதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதுப்பா? நீங்க எப்ப விசுவாசத்தோடு வந்து உட்கார்றீங்களோ, ஆண்டவரே என்னோடு நீங்க பேசணும், எனக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தை வேணும், என் சூழ்நிலைக்கு ஒரு வார்த்தை வேணும்னு ஒரு விசுவாசத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே கேட்கிறான் பாருங்க, அவனுக்கான வார்த்தை ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவார்.
மற்றவங்க லட்சம், மற்ற 1000 பேர், 2000 பேர் இருக்கலாம், 200 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், இல்லை 10 பேர் கூட இருக்கலாம். கர்த்தர் பேச மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல ஆண்டவர் பேசினா அதுக்கான விசுவாசம் அங்க இல்லை. அதற்கான விசுவாசம் அங்க இல்லை. அதனால தான் நிறைய பேர் ரொம்ப வருஷமா சர்ச்சுக்கு போகிறோம், ஒன்றும் நடக்கிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம விசுவாசத்தோடு தேவ சமூகத்துக்கு வரல. ஆவியானவருடைய வல்லமையை ரிலீஸ் பண்ணக்கூடிய விசுவாசம் நம்ம இடத்துல இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? ஆமென். வசனத்துல வாசிக்கிறோம், உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து. ஸ்திரீ தொட்டு சுகமாகி அவ உணர்றா, அதே நேரத்துல தேவன் அந்த இடத்துல உணர்றாரு, எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு போச்சு. இப்ப இயேசு திரும்பி பார்த்து கேட்கிறாரு பாருங்க, என்ன கேட்கிறார்? அவருடைய சீஷர்கள். இயேசு கேட்கிறாரு, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பல ஆயிரம் பேர் இயேசுவை சுத்தி இருக்கிறாங்க. இயேசுவை ஒரே ஒரு ஸ்திரீ தான் விசுவாசம். நிறைய பேர் தொட்டாங்க. எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க? ஆயிரக்கணக்கான பேர் தொட்டிருக்கிறாங்க. அப்பெல்லாம் வெளிப்படாத அபிஷேகம், அப்பெல்லாம் வெளிப்படாத வல்லமை, வேதனையோடு, பாடுகளோடு, தீர்மானத்தோடு, விசுவாசத்தோடு இன்னைக்கு நான் ஆண்டவரை எப்படியாக சந்திப்பேன் வந்த ஒரு ஸ்திரீ தொட்ட உடனே அவருக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறது. அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அது தொட்ட உடனே ஆண்டவருக்கு தெரியுது, என்னை யாரோ தொட்டாங்க. சும்மா தொடுறது வேற, விசுவாசத்தோடு தொடுறது வேற. நிறைய பேர் சும்மா வந்துட்டு போலாம், விசுவாசத்தோடு நீங்க வந்துட்டு போகும் பொழுது ஆண்டவருக்கு தெரியும், இன்னைக்கு இந்த இடத்துல ஏதோ யாரோ என்ன செஞ்சிருக்கிறாங்க, டச் பண்ணி இருக்கிறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரை டச் பண்ணணும்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இல்ல அவர் டச் பண்ணணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். கீழே வாசிக்கும் பொழுது சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். சீஷர்கள் எப்போதுமே கொஞ்சம் இடக்கு முடக்க தான் பேசுகிற ஆட்கள். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது விசுவாசத்தோடு வரணும். ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது ரொம்ப அறிவாளியா புத்திசாலியா வந்தால் ஒன்றுமே புரியாது. அவர் செய்கிறதே நம்மளால என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால தான் நிறைய அறிவாளி இயேசுகிட்ட வர முடியாது. அவன் கேட்பான், இதில் என்ன ஒன்றுமே இல்லையே, என் லாஜிக்கே இது என்ன ஆகுது, செட் ஆக மாட்டேந்தே. லாஜிக் இருக்கிறவனுக்காக இயேசு இல்லை, விசுவாசத்தோடு இருக்கிறவனுக்கு இயேசு யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இவ்வளோ பெரிய கூட்டம், இத்தனை பேர் உங்களை தொட்டிருக்கிறாங்க, நாங்களும் உங்க பக்கத்தில் இருக்கிறோம், நாங்களும் உங்களை டச் பண்றோம், இதுல போய் என்ன தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன கேட்குறாங்க? இதுல போய் உங்களை தொட்டது யாருன்னு நீங்க கேட்கலாமா ஆண்டவரே? அப்படி கேட்டதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவரே சரியான கேள்வியா கேளுங்க, நீங்க இப்படி எல்லாம் கேட்காதீங்க ஆண்டவரேன்னு சொல்றான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். அப்போ அங்க நடக்கிற தன்னிடத்தில் சம்பவத்தை அறித்த அந்த ஸ்திரீ சிறியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். ஹல்லேலூயா. பாருங்க, லட்சம் பேர் கோடி பேர் ஜெபம் பண்ணலாம், ஆனா ஒருத்தருடைய டச் தான் பவரை ரிலீஸ் பண்ணுது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பல லட்சம் பேர் அவர் ஆராதிக்கலாம், ஆனா யார் உண்மையா ஆராதிக்கிறாங்களோ அந்த ஆராதனை தான் பரலோகத்துக்குள்ள போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ பேர் ஆராதிச்சிருக்கலாம், ஆனா சிலர் உண்மையா ஆராதிச்சிருப்பாங்க. அந்த ஆராதனை பரலோகம் என்ன செஞ்சிருக்கோம், அங்கீகரித்திருக்கும், பார்த்திருக்கோம். ஏன் தெரியுமா? அந்த ஆராதனை பரலோகத்தை தொட்டிருக்கோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்? மெய்யான விசுவாசத்தோடு வந்திருக்கிறோமா? தேவனை தொடணுங்கிற ஒரு ஆசையோடு வந்திருக்கிறோமா? என் வேதனையெல்லாம் நீங்கி நான் சுகமடையணும்னு வந்திருக்கிறோமா? இல்லை எப்போதும் வர மாதிரி கேஷுவலா வந்துட்டு போறோமா? கேஷுவலா வந்தா இயேசுவை டச் பண்ணலாம், இடிக்கலாம், பிடிக்கலாம், ஒன்றும் நடக்காது. ஏன்னா நிறைய பேர் கேஷுவலா, சீஷர்கள்லாம் கேஷுவலா இருக்கிறாங்க இயேசு கூட. சீஷர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? பக்கத்துல யார் இருந்தா? சீஷர்கள் தான் பக்கத்துல இருந்தாங்க. கேஷுவலா இயேசு இடிக்கிறாங்க, தள்ளுமுள்ளெல்லாம் நடக்குது. அப்பெல்லாம் வல்லமை வெளிப்படலை.
பாருங்க, என் வல்லமை எப்ப தெரியுமா வெளிப்படுது? விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சுகமடையணும்னு ஒருத்தை தொட்டுட்டா வல்லமை வெளிவருகிறது. இன்னைக்கு மாலை நேரத்தில் இந்த விசுவாசத்தோடு நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, இந்த விசுவாசத்தோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கிடுவார். அந்த ஒரே ஒரு டச், ஒரே ஒரு தொடுதல். ரொம்ப நேரம் போய் அவர் தொங்கிட்டெல்லாம் இருக்கல, தொட்டார். என்ன பண்ணா? தொட்டா. டச். ஆண்டவருடைய ஒரே ஒரு டச் என் வாழ்க்கையை மாற்றினார். எத்தனை வருஷ சூழ்நிலையானாலும் அதை மாற்றிவிடும். எத்தனை வருஷத்தின் வேதனையானாலும் அதை மாற்றிவிடும். எத்தனை வருஷத்தினுடைய வருத்தமானாலும் அது மாற்றிவிடும். ஹல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு தேவை ஒரே ஒரு டச். ஆண்டவர் என்ன டச் பண்ண வேண்டாம், நான் அவரை டச் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, ஐ அம் கோயிங் டு டச்? ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய வஸ்திரத்தை நான் தொட போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவளை பார்த்து என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் உன்னை. ஆமென். எது நம்மளை ரட்சிக்கிறது? விசுவாசம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எத்தனையோ வைத்தியர்கள்ட்ட போயிட்டு வந்தப்போ வருத்தம் தான் மீதியாச்சு. இயேசுவினிடத்தில் வந்த பொழுது இயேசு சொல்லுகிறார், ஓ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் தான் உங்க வேதனையை நீக்கி உங்களை சுகமாக மாற்றுகிற ஒரு தெய்வம். எல்லாம் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில், அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தில். ஹல்லேலூயா. ரிகபலகடரகதரி கரபா உரபா ஷதரபா பாபா. எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு தேவனுடைய மகிமை, தேவனுடைய அந்த பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் மங்கோரியாந்தலரபா ஷகரபா பாபா பாபா இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடட்டும். இன்னைக்கு தேவ வல்லமை உங்களை தொடட்டும். தேவனுடைய மகிமை உங்களை இன்னைக்கு தொடுவதாக. தேவனுடைய வல்லமை உங்களை தொடுவதாக. தேவனுடைய அபிஷேகம் உங்களை தொடுவதாக. தேவனுடைய ரத்தத்தின் வல்லமையை தொடுங்க. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. அவருடைய அனாயிண்டிங் இந்த இடத்துல இருக்கிறது. அவருடைய ஹீலிங் அனாயிண்டிங் இந்த இடத்துல இருக்கிறது. இதுக்கு நீங்க அவரை தொடுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, இன்னைக்கு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில் நான் தொடுவேன். ஹல்லேலூயா. 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 டச் பண்ணி விடுதலை ஆயிக்கங்க. டச் பண்ணுங்க. ஒரு தொடுதல் இயேசு உங்களை விடுதலையாக்கி விடுவார். இயேசுடைய ஒரு தொடுதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமடைந்து விடுவீர்கள். உங்கள் வேதனை நீங்கள் சுகமடைந்து விடுவீர்கள். இன்னைக்கு மாலை நேரத்தில் இந்த தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. தேவ வல்லமை இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த இடம் முழுவதும் அது நிரம்பி இருக்கிறது. இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். அவரை நீங்க டச் பண்ணணும். நீங்க டச் பண்ணணும். உங்களுடைய விசுவாசம் உங்களை டச் பண்ணட்டும். உங்களுடைய விசுவாசம் அவரை டச் பண்ணட்டும். ஹல்லேலூயா. ஷகரபா லபா கடரியாந்தலரபா. ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை இன்னைக்கு நான் தொடுகிறேன் அப்பா. ஆண்டவரே, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் இன்னைக்கு தொடுறேன். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற வேதனைகள் நீங்க இன்னைக்கு எனக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் இன்னைக்கு நான் தொடுவேன் என்று வந்த அந்த ஸ்திரீ இன்னைக்கு பூரண விடுதலை அடைந்து சுகமடைந்தாள். ஆண்டவரே, இன்னைக்கு ராத்திரி வேளையில யாரெல்லாம் அந்த வஸ்திரத்தை தொடுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை தொடுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த பிரசன்னத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்குள்ள விடுதலைகள் சம்பவிக்கட்டும்பா. ஹீலிங்ஸ் நடக்கட்டும் ஆண்டவரே. டெலிவரன்ஸ் நடக்கட்டும் ஆண்டவரே. சுகங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. விடுதலைகள் சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய கடன்கள் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய பிரச்சனைகள் தீரட்டும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அதோ எத்தனை வருடமாய் வியாதியோடு இன்னைக்கு துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த வியாதிகள் நீங்கி அவர்கள் சுகமடைவார்களாக, விடுதலைகள் அடைவார்களாக. ஓ ஜெபிங்க, ஜெபிங்க. விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தை ஜெபிங்க. விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமையை தொடுங்க. ஷகரபா லியந்தரபா பாபா ரிகபலகடரபா ஷதலரபா பாபா. கர்த்தருடைய வல்லமை. Thank you Jesus. Thank you Jesus.
Thank you Jesus. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி வரட்டும். அப்படியே சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மேல், உங்கள் குடும்பங்கள் மேல் இறங்கி வரட்டும். எல்லா தடைகளையும் இன்னைக்கு ஆண்டவர் உடைத்து போடுவாராக. எல்லா கட்டுகளையும் இன்னைக்கு ஆண்டவர் உடைத்து போடுவாராக. ஓ, ஏதோ வந்தோம் போனோம் அல்ல. இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு என் சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வரட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு என் குடும்பத்தின் வாழ்க்கையில் சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வருவதாக. என் கணவனுக்குள் ஒரு மாற்றம் வருவதாக. என் மனைவிக்குள் ஒரு மாற்றம் வருவதாக. என் பிள்ளைகளுக்குள் ஒரு மாற்றம் வருவதாக. ஓ, என்னுடைய தொழிலில் ஒரு மாற்றம் வருவதாக. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதாக. ஓ ஷாதரபல கத்தரபபபப. கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொடுவதாக. கர்த்தருடைய வார்த்தை உங்களை இன்னைக்கு தொடுவதாக. கர்த்தருடைய வசனம் இன்னைக்கு உங்களை தொடட்டும். கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு உங்களை தொடட்டும். அவருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இன்னைக்கு ராத்திரி வேளை நம்முடைய பிள்ளைகளை தொடுங்கப்பா. இன்னைக்கு பிள்ளைகள் உம்முடைய பிரசன்னத்தில் விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய பிரசன்னத்தில் விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் ஹீலிங்ஸ் நடக்கட்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கட்டுகள் ஒளிந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா அசுத்தாவின் வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும் ஜெபிக்கிறோம். வியாதியின் கட்டுகள் விடுதலையாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வியாதிகள் இன்னைக்கு சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியின் கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் ரத்தம் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும் அப்பா. இயேசுவின் ரத்தம் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும்பா. நீரே சுகமளிக்கிற ராஃபா, நீரே சுகமளிக்கிற ராஃபா, நீரே சுகமளிக்கிற ராஃபா. இன்னைக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயமாய் கடன்கள் அடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதிசயமாய் கடன்கள் அடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தடைபட்டிருக்கிற காரியங்கள் மாறட்டும் அப்பா. எதெல்லாம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தடைபட்டிருக்கிறதோ எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Lord. அப்படியே செய்ததற்காய் நன்றி. அப்படியே செய்ததற்காய் நன்றி. சுகம் தந்ததற்காய் நன்றி. விடுதலை தந்ததற்காய் நன்றி. ஓ hallelujah, hallelujah, hallelujah. ஓ, என்னெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, என்ன தேவைகளுக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இந்த எல்லா தேவைகளும் இன்னைக்கு சந்திக்கப்படுவதாகப்பா. பரலோகம் சந்திப்பதாக. தேவைகளை பரலோகம் சந்திப்பதாக. தேவைகளை பரலோகம் சந்திப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. காபாபாபா ஷதலபரி காபலரதுனி ஷந்தலரபலபர. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.